அன்பேடே என்ன படம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த படத்தோட ரீசெண்டாக இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸே வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த படத்தோட போஸ்டர்ஸும் பார்த்தோம், கோடிங்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்தோம். ரொம்ப ஒரு ஜாலியாக கலகலன்னு இருக்கிற ஒரு படம். லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து தேட்டரே வந்து பேங்க் ஆகிடும், அந்த மாதிரி பயங்கர ஃபன்னு. ஸோ இதில் வந்து கேஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரி ப்ரோ பிரிஸ்டாரு. உண்மையிலே வந்து ஒரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு ஹீரோ கிடச்சிட்டாரு. அண்ட் வந்து ரம்யா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக த்ரூஅவுட் த ஃபிலிம் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கிலோ இந்தியனுங்கிறத வந்து பயங்கர கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கோபி ப்ரோ. அவர் வந்து இந்த ஒரு ஒரு பெங்களூர் ஒரு தமிழ் பேசுகிற ஒருத்தர் மாதிரி பார்க்கும்போது இல்லாத அவருக்கு ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் காமெடி பயங்கரமாக இருந்தது. மியூசிக் அண்ட் மேக்கிங்காக எல்லாமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது வந்து தேட்டரில் ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்பேடேனா பேக்ட்ராப் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல ஃபன்னு, நல்ல காமெடி, செம்ம ஜாலியாக போணுச்சு படம். பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரம்யாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. சேத்தன் சார், ரோஜா மேம் எல்லாருமே அவங்க பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலி வந்து தேட்டரோட குடும்பத்துக்கு வந்து நல்லா ரசித்து சிரித்து பார்க்கலாம். நல்ல ஃபன்னான என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு காமெடி ஃபில்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நிச்சயமாகவே வந்து இது வந்து ஒரு மனிதர்களை வந்து எப்படி ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு நகைச்சுவையாக, ஆனால் வந்து ஒரு ரியாலிட்டியாக அந்த படம் வந்து ஒரு சினிமா மாதிரி இல்லாமல் நம்ம வாழ்க்கையே எல்லாரும் குடும்பத்துக்குள்ள உள்ள போன மாதிரி இருந்தது. உண்மையாகவே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயம். எங்கள் பையன் பேர் வேற கிருஷ்ணா, அதனால் வந்து எங்கள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. அது வேற வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னையும் நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணேன். சம்டைம்ஸ் இது வெரி தான். அதாவது வந்து பேரண்ட்ஸை வந்து குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதுபோல் குழந்தைகளையும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்புறம் 2 கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகும்போது யார் விட்டு கொடுக்குறதுங்கிறது இல்லாமல் வந்து 2 பேர் விட்டு கொடுக்குறது. ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஒரு மனிதருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை எப்படி வந்து எதிர்கொள்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஆனால் சீரியஸான விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வந்து இது வந்து ஒரு புது டைரக்டர் மாதிரியே தெரியல எனக்கு. அவரே நடித்து அவரே வந்து எனக்கு என்னென்னா ஒரு புதிய பாதையை வேற ஒரு வெர்ஷனில் பார்த்த மாதிரி தான். அதாவது புதிய பாதை ஒரு சீரியஸான ஃபில்மு, ஒரு ஹீரோ கம் டைரக்டர் வந்த மாதிரி புதிய பாதைக்கு அப்புறமா நான் வந்து வந்து என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை ஒரு ஹீரோ கம் டைரக்டர் அந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பாரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இந்த படம் யார் சொன்னாலும் இந்த படத்தோட வெற்றியை தடுக்க முடியாது. நிச்சயமாக லாஸ்ட் ஒரு ½ hour வந்து நீங்கள் சிரிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஹியூமன் பீயிங் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. ரியலி ஐ லவ் த ஃபியூச்சர். ஆல் த பெஸ்ட். அது ஹீரோயின் நடித்தவங்க வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காங்க. ஹீரோ நடித்தவர் வந்து ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ரக்கடான கேரக்டர், அப்பா அம்மாவுக்கு பயப்படுற ஒரு கேரக்டர். அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பாரி. அம்மா ரம்யா கூட வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ அந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ்லேருந்து அவங்க பேசுகிற லாங்குவேஜ்லேருந்து தமிழை எப்படி பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்காங்க. வெரி அது மாதிரி இருந்து சேத்தன் வந்து சின்ன ஒரு ட்விஸ்ட்டில் வந்து அந்த பிக்சர் எப்படி வருது கடைசியே வந்து உண்மையாகவே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ ரொம்ப சேடாக எதாவது முடிச்சிடுவாங்களோ, ஒரு சென்டிமெண்ட்டாக வரணுங்கிற மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது, இது மாதிரி ஆகிடுமோங்கும்போது நம்மளை ஏமாற்றி எவ்வரி சீன் வந்து ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஆனால் காமெடி சஸ்பென்ஸாக முடிகிற மாதிரி இருந்தது. நிச்சயமாக ஃபண்டாஸ்டிக். ஆல் தி பெஸ்ட் டு தி டைரக்டர் அண்ட் ஹீரோயின் அண்ட் தி ப்ரொடக்ஷன் ஆல்சோ. நான் அந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அவ்வளோ என்ன ஹாப்பியாக இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது. ஸோ பாரி வந்து என் பையனை தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த படம் நடிக்கிற ஃபுல் அந்த டேஸ் மொத்தமாக. ஏன்னா அவன் பேர் கிருஷ்ணா, என் பையன் பேர் கிருஷ்ணா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹீரோ மாதிரி நான் பாரியை ஃபீல் பண்ணல. என் பையன் கூட பேசுகிற மாதிரியே நான் எவ்ரி சீனில் நான் வந்து ஃபீல் பண்ணதுனால தான் அவ்வளோ நேச்சுரலாக வந்தது எங்களோட அந்த பாண்டிங். 2 பசங்க, பொண்ணு, ஹஸ்பண்டு. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவருக்கு வந்து என் முன்னாடி பேசுகிற தைரியம் இருக்காது. ஆனால் அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் அவங்க ரியாக்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் ஃபுல் கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாரி உண்மையிலே சூப்பர்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜமா பார்த்து இது பார்த்தா எல்லாருக்குமே புரியாது, அவ்வளோ கான்ட்ராஸ்டான சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு. ஸோ பிரில்லியன்ட் டைரக்டர் அண்ட் பிரில்லியன்ட் ஹீரோ. ஜமா பாரியோடைய 2வது படம் அன்பே டயனா. தமிழில் எனக்கு ரொம்ப பிடித்த எழுதி இயக்கி நடிக்கிற ஒருத்தர்ல பாரி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பாரி ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஜமால ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தாரு. இதில் படம் தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருந்தார். அது கடைசி 20 நிமிஷம் ஒன்றாவது தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். சிரிக்கவும் செய்து யோசிக்கவும் செய்கிறோம், நெகிழவும் செய்கிறோம். அண்ட் அதில் ஒரு இந்த மாவு காட்சியை சொல்லாமான்னு தெரில, ஆனால் படத்தில் சொல்லல. அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னா மாவு கடையை வச்சிருக்க முடியாதுடா, பொழைச்சிருக்கவே முடியாது அப்படின்னு பாரி ஒரு டைலாக் சொல்லுவாரு. அம்மா அந்த மாவு வாங்கினவன் யார், நம்ம ஜாதிக்காரன் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆக்சுவலாக அந்த ஒன்று போதும் இந்த படம் என்னன்னு சொல்றதுக்கு. அப்புறம் தமிழ் சினிமாவில் இந்த அப்பா மகன் உறவு வச்சு நிறைய வந்திருக்கு. பட் இப்படி ஒரு அப்பா மகன் நான் வந்து லைக் வெரி எமோஷ்னல். எங்க சேத்தன் சார்னு தெரியல, சேத்தன் சாரோட ரசிகன் நான் விடுதலையில ஜமால. ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த 2 படத்தையும் தாண்டி இருந்துச்சு. சேத்தன் முதல்ல என்னை பயங்கரமாக சிரிக்க வச்சாரு, நெகிழ வச்சாரு. அவர் அப்பா பையன் உறவு அப்படி இருக்குன்னா, அந்த பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி உறவு வந்து சேத்தன் சாருக்கும் ரோஜா மேம்க்கும். ஸோ எல்லா கேரக்டர்ஸும் ஆக்சுவலாக நம்ம முழுக்க பெங்களூர் ஸ்லாங்க பேசி தொடங்குனதுலேருந்து கடைசி வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவாரோன்னு நினச்சேன். அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபினிஷிங் கொண்டு வந்து, ஸோ மொழி தாண்டி, மதம் தாண்டி, இனம் தாண்டி, ஜாதி தாண்டி மகத்தானது காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிந்திக்க வச்ச ஒரு படம் தான் அன்பே டயனா. கடைசி கிளைமேக்ஸ்லாம் கலக்கிட்டாப்புல சுதாகர் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி, சேத்தன் சாரோட நடிப்பு, ரோஜா மேம் அவங்களோட லவ், சேத்தன் சாருக்கும் ரோஜா மேடத்துக்கும் உள்ள லவ், பாரிக்கும் இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் இருக்க லவ் சூப்பர். அப்படியே ஆங்கிலோ இண்டியன் மாதிரி அது ரொம்ப, ஏன்னா அதை கன்வின்சிங்காக பண்ணணும், ஏன்னா அவங்க அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் அது வெற்றி படம், அருமையான ஒரு வெற்றி படம் ப்ரொடியூசருக்கு. ஸோ பண்ணேன், ஏன்னா ரொம்ப காமெடி, கடைசி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்தோம். ஸோ பாரி ஜமாவுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டாரு. ஜமாவில் என்ன இருந்ததோ கோவத்தில் பண்ணினதுல நல்லா இருக்கு. இது பெரிய வெற்றி அடையும். நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்களும் தியேட்டர் எல்லாரும் போய் பாருங்கள், ரசிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.